அன்னைக்கு ஒரு நாள் நாகர்கோயில் போயிருந்தப்ப இந்த ஊர் இவ்வளவு அழகா இருக்கே சுத்தி பாப்போம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா அங்க ஒரு மரத்துல இருந்து பால் வடிஞ்சிட்டு இருக்கு. அட இது செம மேட்டராச்சே. நிறைய மக்கள் இதை பார்த்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். இது என்ன தெரியுமா? இதுதான் ரப்பர் மரம். அதுல இருந்து வடிகிறது தான் ரப்பர் பால். இந்த ரப்பர் பாலை வச்சுதான் ரப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வாங்க. அங்க பாருங்க ரப்பர் கட்டியா இருக்குல்ல அந்த கோப்பையில. இருங்க காஞ்சி போன ஒரு ரப்பர் மரம் இருந்துச்சு. அதுல இருந்து ரப்பர் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு லைவாவே. பாத்தீங்களா பிச்சோனா அழகா வருது. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பலாம் அந்த ரப்பரை வச்சு எரேஸ் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் யோசிச்சிருப்போம் இது எதுல இருந்து வருது அப்படின்னு. இந்த மரத்துல என்ன வருது எல்லாமே. இந்த பால் காஞ்சோனே அது உடனே ரப்பர் ஆயிரும். அத பாருங்க இழுக்க இழுக்க எவ்வளவு பெரிய ரப்பர் பேட் மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா? அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு மக்களே. இழுத்து பார்த்தேன். சரி இதை நல்லா சர்ச் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இழுக்க சொன்னா இழுக்க இழுக்க போயிட்டே இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மரத்துல இருந்து வர ரப்பர். இந்த மரத்துல இருந்து ரப்பர் பால் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு அந்த மரத்துல கீறி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே பால் வடிய ஆரம்பிச்சிடும். அதை பாத்தீங்களா நான் கீரனோட வடியுது. இந்த மாதிரி கீறி விட்டு கீழே ஒரு கோப்பை வச்சுட்டு போயிருவாங்க. அது ஃபுல்லானதுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ரப்பர் மரம்லாம் பார்த்திருக்கீங்களா? உங்க ஊர்ல ரப்பர் மரம்லாம் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.